ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பேபி ஃபுட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி வச்சுட்டு பேபிக்கு வந்துட்டு ஒரு ஸ்வீட்டான கீர் ரெசிபி தான் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோங்க. அதை எப்படின்னு பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் பேபி ஃபுட் ரெசிபிஸ், பேபி கேர் டிப்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். அண்ட் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு கப் மில்க்கு, அதே மாதிரி கொஞ்சம் நட்ஸ் பவுடர், ஜவ்வரிசி வந்துட்டு நான் அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு வந்துட்டு ஜாகரி ஸ்வீட்டுக்காக வந்துட்டு நம்ம வெல்லம் எடுத்துக்கிறோங்க. இது எப்படி செய்யணுன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது கொதிச்சிட்ருக்கிறப்போ வந்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜவ்வரிசி அதை உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்டு இது வந்து ஒரு பாதி வேக வரைக்கும் விட்டுறணுங்க. அண்ட் பாதி வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு ஹாஃப் கப் மில்க்கு, அந்த மில்க்கை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிடணுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மில்க்கு கூட தான் வந்துட்டு நம்ம ஜவ்வரிசி வந்துட்டு நல்லா வேகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. அண்ட் இது வெந்துட்டுருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே இந்த ஜவ்வரிசியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு வகையான சைவ உணவை பதப்படுத்தி தயாரிக்கப்படுறத சொல்கிறாங்கங்க. ஸோ இந்த ஜவ்வரிசி வந்து நம்ம வாரத்தில் ஒரு 2 நாள்னா பேபிஸோட தசைகள் எல்லாமே வந்து நல்லா வலுவடைதாமாங்க. எலும்பும் வந்துட்டு நல்லா வலுவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பேபிக்கு வந்துட்டு ரத்தம் வந்துட்டு சரியான அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குதுங்க. ரத்த சோகை வராமல் இருக்கிற மாதிரி இந்த ஃபுட் வந்துட்டு நம்மளோட உடம்புல ஹீமோக்ளோபின் லெவலை வந்து சரிசமமாக வச்சுக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேபிஸோட பற்கள் வந்துட்டு நல்லா வலுவடையிறக்கும் வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமங்க, சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவு வந்துட்டு சமநிலையில் வச்சுருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஜவ்வரிசி ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ வாரத்தில் ஒரு 2 நாள் வந்துட்டு பேபிக்கு ஜவ்வரிசியில் ஏதாவது ஃபுட் செஞ்சு கொடுக்கறத வந்துட்டு பேபியை நல்லா ஹெல்த்தியாக நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஓகேங்க, இந்த பாலில் வந்துட்டு இந்த ஜவ்வரிசி ரொம்பவே நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள். எடுத்து பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த டைமிங்கில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நட்ஸ் பவுடர், அதை வந்து போட்டுக்கணுங்க. அண்ட் இந்த டைமிங்லேயே வந்து நீங்கள் ஜாகரியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த நட்ஸ் பவுடருக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முந்திரி, பாதாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஸ்தா, வால்நட்டு, ட்ரை டேட்ஸ் இது எல்லாமே போட்டிருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள்கிட்ட நட்ஸ் பவுடர் இல்லை அப்படின்னா இமிடியேட்டாக ரெடி பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கனமான பாத்திரத்தில் பாதாம், முந்திரி, நீங்கள் என்ன நட்ஸ் சேர்க்க விருப்பப்படுறீங்களோ, வால்நட்டு, ட்ரை டேட்ஸு, பிஸ்தா, இந்த மாதிரியான உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை வந்துட்டு உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான ஜவ்வரிசி கீர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக வந்து பேபிக்கு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கிறப்பவே வந்துட்டு குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணிடுங்க. இதில் ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுறதையும் வந்துட்டு தடுக்குதுங்க. பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபுட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அண்ட் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.